Good morning, students. Today we are going to discuss about domain name. Okay va? So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் சர்வீசஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டரோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். சார் இன்டர்நெட்டோட நெசசிட்டி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டை வந்துட்டு நமக்கு எவ்வளோ வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, இன்ட்ராநெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நெட்டு. ஸோ அந்த கான்செப்டெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது இன்டர்நெட் சர்வீசஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு கீழே இது இருக்குது பார்த்தீங்களா? இது நமக்கு தேவையில்லை சரியா? ஸோ இது வந்து நமக்கு கிடையாது, உங்களுக்கு இது தேவையில்லை சரியா? ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அது கிடையாது, நீங்கள் அதை வந்துட்டு விட்டுறலாம் சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டொமைன் நேம், அதை தான் பார்க்க போகிறோம் சரியா? ஸோ டொமைன் நேம் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா டொமைன் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேம் அப்படின்னா என்னன்னா இது ஒரு ஐடென்டிட்டி. பாருங்க நம்ம வந்து சொல்கிற பாருங்க, இட் இஸ் எ நேம் ஆர் என் ஐடென்டிட்டி விச் பிகம் ஆன்லைன் ஐடென்டிட்டி அண்ட் கேன் பி அக்சஸ் பை தி வெப் ப்ரௌசர் வென் கனெக்டட் டு இன்டர்நெட்டு. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரௌசரில் போவோம் இல்லையா? ஸோ நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறது, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், நெட்டு கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஃபைலை ஒரு வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறதுக்கு, ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்க்குறதுக்கு, கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணுறதுக்கு, மெயில் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக்கில் ஏதாவது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் எப்படிப்பா பார்க்குறோம், அந்த கூகுளுக்கு போகிறது, ஃபேஸ்புக்கு பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வெப்சைட்டு சரியா? ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெப்சைட் நம்ம எங்கே போய் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதில் போய்ட்டு வெப் ப்ரௌசர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் பார்த்தோன்னா யூசி மினி இருக்குது ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு நம்ம சிஸ்டமில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய சர்ச் இன்ஜின்ஸ்லாம் நிறைய இருக்குது சரியா? ஸோ சர்ச் இன்ஜின்ஸ்னு சொல்லும்போது பார்த்தோன்னா வெப் ப்ரௌசர்ஸ் சரியா? ப்ரௌசர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அது வலை உலாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்குது, அது மொபைல்லேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதில் எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கூகுள் க்ரோம் சரியா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா போத்து நம்ம மொபைல்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு நம்ம என்ன கூகுள் க்ரோம் வந்துட்டு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ரௌசர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா நான் வந்து சர்ச் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணுவேன், உடனே போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா க்ரோமில் போகிறேன் அல்லது வந்துட்டு யூசி மினியில் போகிறேன், ஏதோ ஒன்று ஒப்பேரா இருக்குது ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூசி ப்ரௌசரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு உடனே அதை கிளிக் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்துருமா? இப்போ ஜிமெயில் அப்படியே வந்துருமா? கிடையாது, நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். ஸோ என்ன டைப் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் வந்து கூகுளுக்கு போகணும்னா www.google.com சரி, ஜிமெயில் அப்படின்னா www.gmail.com, யூடியூபுக்கு போகணும்னா www.youtube.com சரியா? ஸோ ஃபேஸ்புக் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா www.google அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோமா இல்லையா? ஸோ அதில் அந்த லாஸ்ட்டாக அந்த நேம் அது கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா டொமைன் நேமே ஓகேவா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் எ நேம் ஆர் என் ஐடென்டிட்டி. அப்போ இது ஒரு நேம், அதாவது ஒரு பேர் அல்லது ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்ம ஈஸியாக அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரியா? என்னென்னா நம்ம கூகுளில் இருக்கிறோமா, ஃபேஸ்புக்கில் இருக்கோமா, நம்ம எதுக்கு போகிறோம், எந்த இதுக்குள்ள போய் நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு ஆன்லைன் ஐடென்டிட்டி அண்ட் கேன் பி அக்சஸ் பை தி வெப் ப்ரௌசரு. என்னன்னா நம்ம வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ப்ரௌசர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வெப்சைட்டு கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ வெப்சைட் அப்படின்னா வலைத்தளம் அப்படின்னு சொல்லுவோம், வெப் ப்ரௌசர் அப்படின்னா வலை உலாவி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் சரியா? அப்போ நம்ம எப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ இன்டர்நெட் நம்ம கனெக்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண முடியும். வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம அந்த வெப்சைட் நம்ம டைப் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு தேவையானது நம்ம வந்துட்டு பார்க்க முடியும், சர்ச் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம டொமைன் நேம்க்கு வந்து பாருங்கள் நான் சொன்னோமா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா www.google.com. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொன்னோம், வெப்சைட்டு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வெப் ப்ரௌசரில் போய்ட்டு கொடுப்போம் சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா வந்துட்டு வெப்சைட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா டாட்டு, ஸோ லாஸ்ட் .com அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டொமைன் நேமே. இதுக்கு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டொமைன் நேம். அப்படின்னா என்னென்னா .com, அதாவது கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். அதுக்கெலாம் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வந்து அது வந்து எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது, அதுக்கு என்ன வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனோட கொடுத்துருக்காங்க. அப்போ கூகுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த .comல இருக்கிற ஒரு பிரான்ச் சரியா? ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது அது மாதிரி நிறைய வந்துட்டு நமக்கு பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. அந்த .comலேயே வந்துட்டு நிறைய இருக்குது, அதில் ஒரு டைப் தான் என்னென்னா உங்களுக்கு கூகுள் சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வெப்சைட் என்ன பண்ண போகிறோம், வெப் ப்ரௌசரில் கொடுத்துட்டு தான் என்னென்னா நம்ம சர்ச் பண்ணுறோம், எது வேணால் நம்ம பண்ணுறோம் ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற இந்த பாட்டுக்கு பேர் தான் என்னென்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டொமைன் நேமு சரி? எங்கள் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற டொமைன் நேம்ஸ்லாம் என்னென்ன அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன்
டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ .com சரியா. .com அப்படின்னா வந்துட்டு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா .com தான் முடியும் சரியா. google.com, facebook.com, youtube.com, gmail.com, ட்விட்டர் எதுவாக இருந்தாலும் சரி சரியா, வாட்ஸ்அப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு .comனு வருது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டொமைன் நேம் யூஸ் பண்ணுறோன்னா .com சரியா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரௌசரில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணி நமக்கு தேவையான நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறோம் சரியா. ஸோ .com அப்படின்னா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். .gov அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த கவர்மெண்ட் இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் பார்க்குறோம் சரி, அதாவது கவர்மெண்ட் இது நம்ம எஜுகேஷன் சைடாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் ஓரியன்ட் அந்த மாதிரி இதை நம்ம கவர்மெண்ட் சைடில் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் www. நம்ம என்ன சொல்லலாம் tn.gov ஓகேவா, gov.in அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து org.in அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ gov அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த இதில் எல்லாமே இந்த இதில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா .org இந்த இடத்துல வந்து கம்மா கொடுத்துருக்கு, இது பிரிண்ட் மிஸ்டேக்கு. .org. ஸோ .org அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ நான் ப்ராஃபிட் அப்படின்னா வந்துட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க சரியா. ஸோ இந்த ப்ராஃபிட் எதுவுமே எதிர்பார்க்காம அவங்களா முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா நமக்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது சரியா. ஸோ அவங்களா வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணி நமக்கு என்ன சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது சரியா. அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு சேவை செய்கிறது, அதான் சொல்கிறாங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா .net. ஸோ .netனா நெட்வொர்க் சப்போர்ட் குரூப்பு சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து .netல வரும். நெக்ஸ்ட் .edu அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். ஸோ எஜுகேஷன்ஸ் சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டொமைன் நேம்குள்ளே இருக்கும் அப்படின்னா .edu. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த கூகுளாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக். ஸோ .com அப்படின்னா அது ஃபேஸ்புக்காகவும் இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், எதை கொடுக்குறோமோ அது வரும் சரியா. ஸோ அந்த .com அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் நேமே சரியா. அதே மாதிரி .gov, .org, .net, .edu. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமைன் நேமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கேட்டகரியில் வரும் ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மொபைலாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது நெட்டில் போய்ட்டு நம்ம ஏதாவது சர்ச் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் தான் கொடுப்போம். ஸோ அந்த வெப்சைட்டு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வெப் ப்ரௌசர் வேணும். ஸோ அந்த ப்ரௌசரை நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்சைட் நம்ம அதை டைப் பண்ணுவோம். ஸோ அதை டைப் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணும்போது லாஸ்ட்டாக இருக்கிற அந்த செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, .com, .in ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம டொமைன் நேம்னு சொல்லுவோம். ஸோ அந்த டொமைன் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வரில் எல்லாமே இருக்கிறதா சரியா. ஸோ வந்து எல்லாமே வந்துட்டு சர்வரில் இருக்கிறதா. அப்போ என்ன ஆகுனா நம்ம என்ன அந்த வெப்சைட் கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அங்கே ரெக்வஸ்ட் வந்துட்டு சென்ட் ஆகும், சர்வருக்கு போகும். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் என்ன கொடுக்கணும் அதுக்கான ரெஸ்பான்ஸ்லாம் வரும். இது எல்லாமே வந்து நெட்வொர்க் தான் சரியா. இது எல்லாமே நெட்வொர்க் தான். இதை நம்ம இன்னும் ப்ரீஃபாக நம்ம பின்னாடி பார்ப்போம் சரியா. ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சில டூ யூ நோ கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா தி ஹார்ட் ஆஃப் இன்டர்நெட்ஸ் அண்ட் தி இன்டர்நெட் இஸ் கால்ட் அஸ் தி டொமைன் நேமே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். சரி டிஎன்எஸ் சொல்கிறது ஹார்ட் ஆஃப் இன்டர்நெட். அண்ட் இன்டர்நெட் அப்படின்னா வந்துட்டு நம்ம இணையம்னு சொல்லுவோம். அண்ட் இன்டர்நெட் அப்படின்னா வந்துட்டு இணையம் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்குமே இன்டர்நெட் அண்ட் இன்டர்நெட் இது ரெண்டுக்குமே ஹார்ட்டாக எது இருக்குது அப்படின்னா நம்ம டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டொமைன் நேம்ஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகி இருக்கும், எங்கே ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்னா அந்த டொமைன் நேம் சிஸ்டம் கூட தான் இருக்கும் சரியா. தி வே கம்ப்யூட்டர்ஸ் கேன் கான்டாக்ட் ஈச் அதர் அண்ட் டூ திங்ஸ் சச் அஸ் எக்ஸ்சேஞ்ச் எலக்ட்ரானிக் மெயில் ஆர் டிஸ்பிளே வெப் பேஜஸ். தி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூசஸ் திஸ் இன்டர்நெட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் தி டிஎன்எஸ் டு டெலிவர் மெயில் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர். ஒரு நம்ம மெயில் சென்ட் பண்ணாலும் சரி, ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாலும் சரி, ஆடியோ வீடியோ எதுவாக இருந்தாலும் சரி, அது எதை பண்ணாலும் என்னன்னா நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த டிஎன்எஸ்ல வந்துட்டு அங்கே போயிட்டு தான் அங்கே ரெக்வஸ்ட் அங்கே போயிட்டு தான் நமக்கு எல்லாமே வந்துட்டு அங்கே ரிசீவ் ஆகுறது சென்ட் ஆகுறது எல்லாமே. ஸோ எப்படி நம்ம பார்த்தோன்னா நம்ம ஃபோன் கான்டாக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம கான்டாக்ட் எல்லாத்தோட கான்டாக்டையும் சேவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கான்டாக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தா என்ன பண்ணோம், நம்ம டக்குன்னு வந்துட்டு இவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இல்லைனா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம நேம் வந்துட்டு கான்டாக்ட் சேவ் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் டிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபோன் புக் மாதிரி அல்லது ஒரு கேலரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் ஓகேவா. ஸ்டோரேஜ் லொகேஷன் தான் வந்துட்டு என்ன டிஎன்எஸ். ஸோ அந்த டிஎன்எஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் டொமைன் நேம்ஸ் ஓகேவா. ஸோ டொமைன் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு டிஎன்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. அப்போ நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டிஎன்எஸ்க்குள்ளே போயிட்டு சர்ச் ஆகி இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு நமக்கு என்னன்னா நமக்கு ரிப்ளை ஆகுது ஓகேவா. இதே நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் ஏதாவது தப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா வந்துட்டு ஸோ தி கரண்ட் வெப் பேஜ் இஸ் நாட் என்னது கரண்ட்லி நாட் ப்ரெசன்ட்டே அப்படின்னு வரும். ஸோ குட் நாட் சி தி பேஜ் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏதாவது நமக்கு வந்துட்டு மெசேஜ் வரும் இல்லையா. ஸோ கரெக்டாக இருந்தால் வரும், இல்லைனா உங்களுக்கு வராது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ நோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தது வந்து ஜென்ரிக் டொமைன் நேம். ஸோ ஜென்ரலாக யூஸ் பண்ணுற காமனாக யூஸ் பண்ணுற நம்ம டொமைன் நேம்ஸ் சொன்னாங்க. இது கண்ட்ரி லெவல் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ .in இந்தியாவில் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா .in gov. பார்த்தீங்கன்னா www.tn.gov.in
ஓகேவா. ஸோ org.in அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா. அப்போ .in அப்படின்னா இந்தியா, ஸோ இந்தியன் வெப்சைட்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா .au அப்படின்னா ஆஸ்திரேலியா, .us அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, .jp அப்படின்னா ஜப்பான், .ruனா ரஷ்யா, .sgனா சிங்கப்பூர். சரியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணி நல்லா ஞாபகமாக வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி. ஸோ தட் மீன்ஸ் ஆன்லைன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அப்போ நம்ம இன்டர்நெட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது நம்ம எங்கே இருக்கிறோம், ஸோ ஜிமெயில் இருக்கிறோமா, ஃபேஸ்புக் இருக்கிறோமா, கூகுளில் இருக்கிறோமாங்கிறத அந்த ஐடென்டிட்டி அது கொடுக்குறதா வந்துட்டு டொமைன் நேம்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு டொமைன் நேம் இந்த கான்செப்ட் இதோட முடிஞ்சது. ஸோ இதுக்கு நம்ம தமிழில் பார்த்தலாம் பாருங்க. டொமைன் நேம்னா டொமைன் பெயர்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு பாருங்க, இணையத்தில் இணைந்திருக்கும் போது வலைப்பக்கங்களின் வகையை பற்றி அறிய வலை உலாவியானது பயன்படுகிறது. சரியா. ஸோ வலை உலாவி இருந்தால் அதை வெப் ப்ரௌசர்னு சொல்லுவோம். அந்த வலை உலாவி இருந்தால் தான் நம்ம வலைத்தளத்தை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வலைத்தளத்தை பயன்படுத்தி நம்ம வலைப்பக்கங்களை பார்க்க முடியும். நமக்கு தேவையானது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டருக்கு டெஃபினேஷன் வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளுக்கு போகும். கூகுளில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்ப்யூட்டர் டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கொடுப்போம். கொடுத்தவனுக்கு என்ன ஆகுனா கம்ப்யூட்டருக்கான டெஃபினேஷன் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் பண்ணுறது என்னென்னா இந்த டொமைன் நேம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ டொமைன் நேம்னா ஒன்றும் இல்லை, அந்த வெப்சைட்டான ஒரு பார்ட் வந்துட்டு. ஓகேவா. இந்த வெப்சைட்டோட பார்ட் வந்துட்டு உங்களுக்கு டொமைன் நேம். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், அதே மாதிரி டேபிளில் அதே இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டூ யூ நோ அதில் பார்த்தீங்கன்னா அக இணையம் மற்றும் இணையத்தின் விதயமாக கருதப்படுவது. இது 1 மார்க்கில் இன்டீரியர் 1 மார்க்கில் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்டாக நீங்கள் என்ன பண்ணால் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ அக இணையம் மற்றும் இணையத்தின் இதயமாக கருதப்படுவது டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் ஆகும். ஓகேவா. இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. இதன் வழியாக கணிப்பொறிகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளவும் மேலும் மின்னஞ்சல் போன்றவற்றை பரிமாறிக்கொள்ளவும் அல்லது வலைப்பக்கத்தை வெளிப்படுத்தவும் முடியும். ஒரு மெயில் சென்ட் பண்ணுறது, ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணுறது, ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்ணாலும் ரிசீவ் பண்ணாலும் நம்ம டிஎன்எஸ் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னது டொமைன் நேமோட பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர்எல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் யூஆர்எல். ஸோ யூஆர்எல் அப்படின்னா என்ன, ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. நம்ம முன்னாடி டொமைன் நேம் கொடுத்தோம் இல்லையா. ஸோ டொமைன் நேம்ங்கிறது ஒரு பார்ட், யூஆர்எல்ல ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு டொமைன் நேம். சரி, அதான் பார்க்க போகிறோம். ஸோ யூஆர்எல் பாருங்கள், எவ்ரி சர்வர் ஆன் தி இன்டர்நெட் ஹேஸ் அன் ஐபி நம்பர், எ யூனிக் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 4 பார்ட்ஸ் செப்பரேட்டட் பை டாட்ஸ். தி ஐபி நம்பர் இஸ் ஏ சர்வஸ் அட்ரஸ். ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வெப்சைட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ www.google.com அப்படின்னு கொடுக்குறோம். அதில் பார்த்தோன்னா நம்ம நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு சிஸ்டம் நம்ம ஐபி அட்ரஸ்னு இது சொன்னோம் இல்லையா. ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கு சென்ட் பண்ணமோ அதை போய்ட்டு நம்ம சர்ச்சில் போய்ட்டு அந்த சென்ட் பண்ணுற அந்த லிஸ்ட்டில் போய்ட்டு பார்க்குறோமா இல்லையா, செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுத்தோன்னு என்ன ஆகுனா அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகுது அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான். சரியா. ஸோ அந்த ப்ரோட்டோகால் தான் வந்துட்டு அந்த அட்ரஸ் தட் மீன்ஸ் யாரோட நேமோ அந்த நேம் தான் வந்துட்டு என்னன்னா அங்கே ஐபி. ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இப்போ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிவைசஸ்க்கு வந்துட்டு யூனிக்கான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணது என்ன பண்ணால் நெட்வொர்க்கில் வந்துட்டு எல்லா டேட்டாவும் வந்துட்டு பாக்கெட்டாக சென்ட் ஆகுது அண்ட் ரிசீவ் ஆகுது. ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒன்று தான். ப்ளஸ் நீங்கள் பார்த்தா நம்ம வெப்சைட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வெப் அட்ரஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வெப் அட்ரஸுக்கு பேர் யூஆர்எல் அட்ரஸ் தான். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகேவா. இப்போ சிஸ்டமோட அட்ரஸ் அப்படிங்கிறதும் என் வெப்சைட்டோட அட்ரஸ்ங்கிறது சேம் தான். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இங்கே கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, யூஆர்எல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூஆர்எலோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சர்வரும், ஸோ ஒவ்வொரு சர்வர் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோட கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு கூட போகும். அப்போ தானே நான் அனுப்பணும்னு தெரியும். அந்த மாதிரி தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா யூனிக் நம்பர் இருக்கும். ஸோ யூனிக் நம்பராக இருக்கும். அதில் பார்த்தோன்னா எத்தனை பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த யூனிக் அந்த நம்பரில் 4 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பார்ட் வந்துட்டு எப்படி வந்து செப்பரேட் ஆகிருக்குன்னா டாட்டு. ஓகே, வைக்கல கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் ஐபி நம்பர் அல்லது ஐபி அட்ரஸ் அல்லது யூஆர்எல் அட்ரஸே அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அது பாருங்கள் கீழே கொடுக்காங்க, நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். ஸோ அட் டைம்ஸ் தி நம்பர் கீப்ஸ் சேஞ்சிங் ஹென்ஸ் இட் இஸ் ஹார்டர் ஃபார் பீப்புள் டு ரிமெம்பர் நம்பர் தென் டு ரிமெம்பர் வேர்ட்ஸே அப்படின்னு வரும். சரி, ஓகேவா. வேர்ட் காம்பினேஷன்ஸு. ஸோ அட்ரஸஸ் ஆர் கிவன் வேர்ட் பேஸ்ட் அட்ரஸஸ் கால் யூஆர்எல். தி யூஆர்எல் அண்ட் தி ஐபி நம்பர் ஆர் ஒன் அண்ட் தி சேமே. ஸோ யூஆர்எல் அப்படின்னால ஒன்று தான், ஐபினால ஒன்று தான். ஸோ ஐபி நம்பருங்கிறது நம்ம ஐபி அட்ரஸ் சொன்னோம். ஸோ ஐபி நம்பர் அப்படிங்கும்போது நம்பர்ஸாக இருக்கும்போது பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். நம்ம ஃபோன் கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் நம்பரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நேமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா. நம்ம வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி இப்போ கான்டாக்டில் வந்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நேமை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணுறோம். நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறோமா கிடையாது. ஸோ ஈஸியாக
ரெமெம்பர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பரை காட்டிலும் நேம் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபி நம்பர்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இங்கே யூஆர்எல் அட்ரஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ ஐபி அப்படிங்கன்னா நம்பரில் சொல்லுவோம், யூஆர்எல் அப்படின்னா வந்துட்டு நேமில் சொல்லுவோம், எவ்வளோ தான். ஓகேவா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஐபி நம்பர் சொல்லுவோம், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நம்ம 4 பார்ட்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு நேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜில் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இப்போலாம் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா வெப்சைட்லாம் வந்துட்டு ஈஸியாக டைப் பண்ணி என்ன பண்ணுது, அதாவது கேம்ஸ் விளையாடுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நம்பராக இருந்தால் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்மளால் இதை என்ன பண்ண முடியாது, நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த யூஆர்எல் அப்படின்ட்டு வந்துட்டு அட்ரஸ் ஃபார்மேட்டு. ஸோ வந்துட்டு என்னன்னா நம்பர் டு என்னன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் ஃபார்மேட்டில் வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதான் வந்துட்டு யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இதில் 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு, ஃபோர்த்து பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டோகால். சரியா? ஸோ ஹெச்டிடிபி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம். ஹெச்டிடிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்பாங்க, தெளிவாக பார்க்கணும். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஹெச்டிடிபி, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சப்டொமைனு. ஸோ சப்டொமைன் அப்படின்னா www. ஸோ wwwனா அப்ரிவேஷன் வேர்ல்டு வைட் வெப். ஸோ உலக அளவில் இருக்கிற இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மெயில் பண்ணலாம், அவங்களோட சேட் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதான் www. அது வந்து குளோபல் நெட்வொர்க்குனால அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டு டொமைன் நேமு. ஸோ சப்டொமைனு, இது வந்துட்டு மெயின் டொமைன் நேமு. அது என்ன பார்த்தீங்கன்னா கூகுள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டொமைன் நேம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் லெவல், இதுதான். ஓகேவா? நீங்கள் ஒரு வெப்சைட் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிருந்து போகக்கூடாது, ஃபஸ்ட்டு இதுதான். சரியா? இது டொமைன் நேமு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பாட்டு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எழுதும்போது நீங்கள் ஆர்டராக இப்படி தான் எழுதுவீங்க, லெஃப்ட் டு ரைட் எழுதுவீங்க. ஸோ வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு ரெக்வஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இருக்கிற இந்த டொமைன் நேமுக்குள்ளே போயிட்டு அப்புறமா இதை சர்ச் பண்ணி அப்புறமா இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணால் லாஸ்ட்டாக உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு ரெஸ்பான்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ இதான் 4 பார்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க, புக் பேக்கில் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, URL is an address that shows where a particular page can be found on the world wide web. URL is an abbreviation for uniform resource locator. ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு URL சொல்லுவோம். ஸோ இதை தமிழ் அப்படியே பார்த்தலாம். URL என்பது என்ன? இணையத்தில் ஒவ்வொரு சேவையக கணிப்பொறியும் ஒரு IP எண்ணை பெற்றுள்ளன. இந்த 4 பகுதிகளை கொண்ட தனித்துவமான எண்ணால் குறிக்கப்படும். ஒவ்வொரு பகுதியும் புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த IP எண்ணானது சேவையகத்தின் முகவரியாக கருதப்படும். ஸோ சேவையகத்தினா அந்த சர்வரோட அட்ரஸ். ஸோ ஆனால் IP அட்ரஸ் சொல்லுவோம், URL அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சில நேரங்களில் எண்கள் தொடர்ச்சியாக மாறும். எனவே எண்களை நினைவில் வைத்துக் கொள்வது சொற்களின் சேர்க்கையினை நினைவில் வைத்துக் கொள்வதை விட கடினமாகும். ஆகையால் முகவரியானது சொற்களை அடிப்படையாக கொண்டு தரப்படுகின்றது. இது URL என அழைக்கப்படுகின்றது. எனவே URL இணையதள முகவரி என்பதும் IP என்பதும் ஒன்றே ஆகும். சரியா? இவ்வளவுதான். டியூனோவில் பார்த்தீங்கன்னா URL என்ற முகவரி உலகளாவிய வழியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேடி காண்பிக்கிறது. URL என்பது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்பதன் குறுக்கமாகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இன்டர்நெட்டுக்குறோம், நெட்வொர்க்னா உங்களுக்கு தெரியும். சரியா? நெட்வொர்க் அப்படிங்கும்போது ஒரு டிவைஸோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்குது. அப்போ கலெக்ஷன் ஆஃப் டிவைசஸ் வந்துட்டு நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேர் தான் நெட்வொர்க்கு. அது கனெக்ட் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? அதுக்கு என்ன பண்ணாமல் அதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி வச்சா மட்டும் போதாது. அப்போ இந்த சிஸ்டம்லேருந்து ஒரு சிஸ்டம் போகணும்னா எனக்கு என்ன வேணும்? சர்வீஸ் வேணும். ஸோ அந்த சர்வீஸ் தான் என்னன்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் டிவைசஸை கனெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, ஸோ டேட்டா ஷேர் பண்ணோம் அப்படின்னா, ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்நெட், நெட்வொர்க்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் யாருப்பா கொடுக்குறாங்க? இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற சர்வீஸை யாருப்பா ப்ரொவைட் பண்ணுறாங்க, கவர்ன் பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்க, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அபவுட் தி இன்டர்நெட் இஸ் ஹூ ரன்ஸ் இட். யார் இதை ரன் பண்ணுறாங்க? நம்ம இன்டர்நெட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் மொபைல் வாங்குறோம், புது மொபைல் வாங்குறோம், சிம் வாங்குறோம், போடுறோம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்? அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம், உடனே நெட் ரீசார்ஜ் பண்ணுறோம், நெட் வருது, எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் யார் இந்த சர்வீஸ்? இந்த இன்டர்நெட் இங்கே மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறீங்க, வைஃபை இது பண்ணுறோம், ஹாட்ஸ்பாட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். எப்படி இந்த இன்டர்நெட்டை யார் கொடுக்குறாங்க? எங்கேருந்து வருது? ஸோ மேலேருந்து வந்து இதாக வருதா, அதுவாக வந்துட்டு வருதா, எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் என்னென்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் கொடுக்குறாங்க. தி ட்ரூத் இஸ் தட் நோ சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி இன்டர்நெட் எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்மனண்ட்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டு கிடையாது. சரியா? ஸோ யார் கொடுக்கணும் அந்த மாதிரி யார் என்ன பண்ணுறாங்க
பண்ணுறாங்கிற அந்த பர்மனண்ட்டான ஒரு இது கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ எந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? தி இன்டர்நெட் எஸ் எ ஹோல் டஸ் நாட் ஹேவ் அ சிங்கிள் கண்ட்ரோலர். சிங்கிள் கண்ட்ரோலர் கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த இதுவும் ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் தி இன்டர்நெட் சொசைட்டி விச் இஸ் எ வாலண்டரி மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். ஸோ வாலண்டரியாக மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? வாலண்டரியாக நாங்கள் இதை பண்ணுறோம். நாங்கள் தட் மீன்ஸ் என்னன்னா நெட்ஒர்க்கு. பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி. ஸோ ஏர்செல்லு, ஏர்டெல்லு, வோடாஃபோனு, பிஎஸ்என்எல், இதெல்லாம் நம்ம ஜியோ. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல நெட்ஒர்க்கு கம்பெனிஸு. சரி, இவங்களாம் ஒரு கம்பெனி தான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கள்ட்ட போய்ட்டு ஏர்டெல் அப்படின்னா அங்கே நம்ம அதை சிம் வாங்குகிறோம், பிஎஸ்என்எல் சிம் வாங்குகிறோம், அந்த சிம்மை ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்போ அந்த நம்ம யார் நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த சிம்மை ரீசார்ஜ் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இவங்க அந்த இன்டர்நெட் சர்வீஸ் என்ன பண்ண முடியும்னா அவங்க அங்கிருந்து வாங்கி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் கிடைக்குது. ஸோ சிங்கிள் மேன் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க யாரும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒரு குளோபல் இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ global information தான் சொல்றாங்க பாருங்க. takes the responsibility to promote global information exchange through the internet technology. Internet Corporation for Assigned Names and Numbers administers the domain name registration. ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா ஏர்டெல் நெட்வொர்க் இருக்குன்னு வச்சோம். ஸோ ஏர்டெல் நெட்வொர்க் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ICANN ஐகான் சொல்லுவோம். ஸோ அசைன்டு என்னன்னா இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நெட்வொர்க். ஓகேவா? ஆர்கனைசேஷன். ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரியா? நாங்கள் எங்ககிட்ட இருந்து நாங்கள் அந்த சர்வீஸ் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அவங்ககிட்ட என்ன ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டொமைன் நேம் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. அந்த சர்வீசஸ் நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். இட் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் எ நேம் விச் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. ஸோ ஒன்ஸ் நான் என்னன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ண எகைன் நான் பண்ண முடியாது. ஒரே ஒரு டைம் தான் நான் என்ன பண்ண முடியும்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஸோ யாரும் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்லாம் யாரும் கிடையாது, அவங்க ப்ரொவைட் பண்ணுறதும் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுறதும் கிடையாது. ஸோ என்னன்னா வாலண்டரியாக என்ன பண்ணுறாங்கன்னா சம் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் ICANN. ஸோ அங்கே அதான் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணாங்கன்னா ஸோ மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் போய்ட்டுனா வாலண்டரியாக போய்ட்டு மெம்பர்ஷிப் பண்ணிட்டு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா அங்கேருந்து சர்வீசஸ் வாங்கி நமக்கு டெலிவரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், மறுபடியும் பண்ண முடியாது. இவ்வளோதான். ஸோ இதான் என்ன நம்மளுக்கு என்னோட இதுனா யார் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ICANN வாஸ் கிரியேட்டட் ஆன் செப்டம்பர் 18. இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. செப்டம்பர் 18, 1998. ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் இன்கார்பரேட்டட் ஆன் செப்டம்பர் 30, 1998 இன் தி US ஸ்டேட் ஆஃப் கலிஃபோர்னியா. இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் தி பிளேயா விஸ்டா நெய்பர்ஹுட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ICANN யார் கிரியேட் பண்ணாங்கன்னா எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 18, 1998. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா கார்பரேட்டட் ஆன் செப்டம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வெளியில் வந்தது, அதாவது யூஎஸில் பார்த்தோம்னா அங்கே தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கிரியேட் பண்ணாங்க. அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏன்னா செப்டம்பர் 30ல் 1998 செப்டம்பரில் தான் இது பண்ணாங்க. 30ல் ஓகேவா 18ல் இது பண்ணி அதுக்கப்புறம் 30ல் தான் இது பண்ணாங்க. யூஎஸில் கலிஃபோர்னியாவில் என்ன பண்ணாங்கன்னா இது ஃபுல்லாக கார்பரேட் இதில் கொண்டு வந்தாங்க, யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் அந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதில் என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்க இந்த இதை என்னன்னா உருவாக்குனாங்க. சரியா? உருவாக்கி அதை ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா இல்லை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோட ஹெட் குவார்ட்டர்னா அங்கே தான் என்னன்னா இந்த ICAN இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஹெட் குவார்ட்டர்ட் இன் தி பிளேயா விஸ்டா நெய்பர்ஹுட் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் தான் இந்த ICAN அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட் பண்ணது ப்ளஸ் அது எங்கே யூஸ் பண்ணது எப்போன்னு சொல்லிட்டு அண்ட் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு டூ யூ நோ கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே தமிழில் பார்த்தலாம். இணையத்தை நிர்வகிப்பது யார்? ஓகேவா? இணையத்தை பொறுத்தவரையில் அதை நிர்வகிப்பது யார் என்பது பொதுவாக எழுப்பப்படும் கேள்வியாகும். உண்மையாது எனில் இணையத்தை பொறுத்தவரை மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை அமைப்பு என்பது இல்லை. இணையம் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒற்றை கட்டுப்பாட்டு அமைப்பு என்பது இல்லை. இணைய சமூகம் என்ற தன்னார்வ உறுப்பினர் அமைப்பானது இணையத்தில் உலகளாவிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறது. ஐகான் இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்ட் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் என்ற அமைப்பு இந்த முகவரி பதிவை நிர்வகிக்கின்றது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயர் மீண்டும் பதிவு செய்யப்படாமல் இருக்க உதவுகிறது. சரியா? இதை நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ஐகான் என்ற அமைப்பானது செப்டம்பர் 18, 1998 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகில் உள்ள
உள்ள பிளேயா விஸ்டாவில் உள்ளது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா W3C என்றால் என்ன? ஸோ அதான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் W3C? ஓகேவா? ஸோ W3C அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் சொல்கிறோம். ஸோ தி W3C இஸ் an international community that includes a full-time staff, industry experts and several member organizations. These groups work together to develop standards for the world wide web. ஸோ W3C அப்படின்னா என்ன? ஸோ www வேர்ல்டு வைட் வெப்னு சொல்கிறோம். ஸோ W3C அப்படின்னா என்னன்னா வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம். ஸோ அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ பார்த்தா ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ பார்த்தோன்னா ஃபுல் டைம் ஒர்க். ஸோ 24 hours என்ன பண்ணோம்னா ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் செவரல் மெம்பர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. தீஸ் குரூப்ஸ் ஒர்க் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னா வேர்ல்டு வைட் வெப்பை கண்டுபிடிச்சாங்க. இப்போ வேர்ல்டு வைட் வெப் எங்கிருந்து வந்ததுன்னா W3Cல இருந்து தான் வேர்ல்டு வைட் வெப் வந்தது. ஓகேவா? தி வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் இஸ் an international organization committed to improving the web. ஸோ வெப்பை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் வந்துட்டு W3Cன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் a several hundred member organization from a variety of related IT industries. W3C sets standards for the world wide web to facilitate better communication ability and cooperation among all web stakeholders. It was established in 1994 by creator of the www Tim Berners-Lee. ஸோ இங்கே இருக்காரா இந்த தாத்தா தான் வந்துட்டு டிம் பெர்னர்ஸ்-லீ. அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அவர் தான் வந்துட்டு www வந்துட்டு கிரியேட் பண்ணவர் அவர் தான். எப்போ அப்படின்னா 1994ல். ஓகேவா? ஸோ என்னன்னா W3C எதுக்காக அப்படின்னா வந்துட்டு வேர்ல்டு வைட் வெப் www வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ நிறைய வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நிறைய மெம்பர் ஆர்கனைசேஷன்ஸாக வந்துட்டு இதில் வந்துட்டு குரூப்பாக வந்துட்டு சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்து அப்படின்னா வந்துட்டு என்னன்னா பெட்டர் கம்யூனிகேஷன் எபிலிட்டி. ஸோ கம்யூனிகேஷன் வந்துட்டு நமக்கு நல்லா எபிலிட்டியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா அந்த வெப்பில் வந்துட்டு அந்த வெப்சைட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் நல்லா நமக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கொண்டு வந்தது தான் வந்துட்டு W3C. ஸோ இதை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1994ல் வந்துட்டு www கிரியேட் பண்ண அந்த டிம் பெர்னர்ஸ்-லீ. சரியா? அப்போ W3C இன்வென்ட் பண்ண வரும் யாருன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ. www இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த நேம்லாம் வந்துட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் அவர். சரியா? ஸோ இப்போ இருக்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேஸ் இருக்காது. புது புக்கில் இருக்காது. இது வந்து ஓல்டு புக்கில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான்பா. இது புரிஞ்சுதான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு. இதை அப்படியே தமிழில் பாருங்கள். W3C என்றால் என்ன? வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் உலகளாவிய வலை கூட்டமைப்பு தான் வந்துட்டு தமிழில் சொல்கிறாங்க என்பதே W3C என்பதாகும். W3C அமைப்பானது முழுநேர பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் பல்வேறு உறுப்பினர் அமைப்புகள் கொண்ட சர்வதேச அமைப்பாகும். இந்த அமைப்பானது உலகளாவிய வலைக்கான நெறிமுறைகளை உருவாக்குகிறது. உலகளாவிய வலை கூட்டமைப்பு என்ற சர்வதேச சமூக அமைப்பானது வலையை மேம்படுத்துவதில் உறுதி கொண்டுள்ளது. பல்வேறு தொடர்புடைய தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பல நூறு உறுப்பினர்கள் அமைப்புகளை கொண்டது இது உருவாக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வலைக்கான நெறிமுறைகளை அமைப்பதன் மூலமாக சிறந்த தகவல் தொடர்பு திறன் மற்றும் அனைத்து வலை பங்குதாரர்களையும் ஒருங்கிணைப்பது போன்றவற்றை W3C அமைப்பு மேற்கொள்கிறது. இது உலகளாவிய வலையை உருவாக்கிய டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவர்கள் 1994 நிறுவப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அவ்வளோ. இந்த கான்செப்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம என்னென்ன வகையில் வந்துட்டு நம்ம இன்டர்நெட் வந்துட்டு நம்ம உருவாக்கலாம். சரி, எப்படியெல்லாம் நம்ம இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். அப்போ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? தெளிவாக லெசன் பண்ணுங்க. பார்த்தா தேரி மாதிரி தான் இருக்கும். நம்ம ஈஸியாக நான் கான்செப்ட் மாதிரி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆர் சம் காமன் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ். ஸோ வயர்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பிலா இணைப்புன்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ வயர்லெஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம பார்த்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் பண்ணி நம்ம சொல்லிட்டேன். ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் டெலிஃபோன் ஆர் கேபிள் நெட்வொர்க்ஸு. ஓகேவா? ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இஸ் தி ஆல்வேஸ் ஆன் கனெக்ஷன் தட் கேன் பி அக்சஸ்டு ஃப்ரம் எனி லொகேஷன் at falls within the network coverage. Wireless connections are made possible through the use of modem which picks up internet signals and sends them to other devices. So என்ன கான்செப்ட்னா வைஃபை தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சர்ட் இப்போ மந்த்லி இருக்கலாம், 6 மந்த் அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்து என்ன பண்ணோம்னா பர்டிகுலர் ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். சரியா? ஒரு மெயின் சிஸ்டம் இருக்கும், ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர் நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்துட்டு நெட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சிடறோம். சரியா? ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க் எது வேணாலும் இருக்கலாம். சரி, அதை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அதனுடைய கவரேஜ். சரி, இந்த வயர்லாம் இது யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து மோடம் யூஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எத்தனை டிவைசஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் வித் இன் தி கவரேஜ். சரி, அந்த வயர்லெஸ் வந்துன்னா எவ்வளோ கவரேஜ்னு இருக்கும். சரியா?
ஸோ ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரேஜ் வித் இந்த கவரேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் நீங்கள் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி எந்த லொக்கேஷனுக்கு போனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இதுக்கு வந்து ஒயர் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை டிவைசஸ் வேணாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா வந்துட்டு இங்கே நெட்வொர்க் கவரேஜ் இருக்கணும். சரியா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ். ஸோ இது ஒரு வகையான வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் நெட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம வைஃபை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வைஃபை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வைஃபை அதை வயர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைலு. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்ம தமிழில் அப்போதைக்கப்போ நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பிலா இணைப்பு, வயர்லெஸ்னா கம்பிலா இணைப்பு, தொலைபேசி அல்லது கம்பியோட இணைப்புகளுக்கு பதிலாக ரேடியோ அலைகள் பயன்படுகின்றன. சரியா? கம்பிலா இணைய இணைப்பின் மிகப்பெரும் அனுகூலமே வலையமைப்பு விருந்துள்ள இடத்திற்குள் இணைய இணைப்பை எந்த இடத்திலிருந்தும் எப்போதும் அணுக முடியும். மோடத்தின் உதவியின் மூலமும் கம்பிலா இணைப்பை அமைக்க முடியும். சரியா? மோடம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதிலிருந்து என்ன பண்ண வைஃபை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. கம்பிலா இணைப்பை இது இணைய சமிக்கைகளை பெற்று மற்ற சாதனங்களுக்கு அனுப்புகிறது. அப்போ ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணால் வாங்கி ரிசீவ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்ன சென்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல். Many cell phone and smartphone providers offer voice plans with internet access. Mobile internet connections provide good speeds and allow you to access the internet. ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம மொபைல் டேட்டா. ஸோ மொபைல் டேட்டா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இது அமௌண்ட் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் நெட் பேக் தனியாக போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் மொபைல் நீங்கள் பேசுகிறத வந்துட்டு அதாவது நீங்கள் காலும் பேசிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு டேட்டா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோன்லையுமே வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்டர்நெட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சொல்கிறாங்க. ஸோ அதான் கைபேசி. ஸோ அதில் பார்த்தா பல கைபேசி மற்றும் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பு நிறுவனங்கள் குரல் வழி அழைப்பு வசதியுடன் கூடிய இணைய சேவைகளை வழங்குகின்றன. நல்ல வேகத்துடன் இணையத்தை அணுகுவதற்கு கைபேசியில் இணைய இணைப்பானது பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட். ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் சைட்ஸ் தட் ஆஃபர் இன்டர்நெட் அக்சஸ் ஓவர் ஏ வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பை வே ஆஃப் அ ரூட்டர் that then connects to an internet service provider. Hotspot utilize Wi-Fi technology which allows electronic devices to connect to the internet or exchange data wirelessly through radio waves. Okay va? Hotspot can phone based free or freestanding commercial or free to the public. ஸோ ஹாட்ஸ்பாட் அப்படின்றது ஒன்றுனா நல்லாவே தெரியும், எல்லாமே மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹாட்ஸ்பாட் அப்படிங்கும்போது இப்போ நான் என்கிட்ட வந்துட்டு என்னென்னா டேட்டா எங்கிட்ட இருக்குது. சரியா? எங்கிட்ட வந்துட்டு நான் நெட்டு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொருத்தருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு கிடையாது. சரி, அவங்க ரீசார்ஜ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ தேவை. அப்போ என்ன பண்ணலாம்னா ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். சரியா? மொபைல் ஹாட்ஸ்பாட்னு இருக்கும். அதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்துட்டு இன்னொரு அவங்க வந்துட்டு மொபைலும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அல்லது நான் கம்ப்யூட்டர் வேணாலும் என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய சிஸ்டமாக என்ன பண்ணலாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, என்னுடைய இன்டர்நெட் வந்து என்ன பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஷேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஏன்னா 8 டிவைசஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட் வந்துட்டு 8 டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொடுக்கல. அப்போ இதில் பார்த்தோன்னா வைஃபை தான். அப்போ வயர்லெஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வயரும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு நம்ம மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் போதும். அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வந்துட்டு வைஃபை வந்துட்டு ஆன் பண்ணிப்பாங்க. இவ்வளோ தான். சரியா? ஸோ இது பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோன் பேஸ்டு. ஸோ ஃபோனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நெட் இருக்குது, உங்கள்கிட்ட இல்லைனா நான் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். கடன் கொடுக்குற மாதிரி தான். சரியா? ஸோ என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்டர்நெட் சர்வீஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்னு கொடுத்துருக்காங்க. கம்பிலா குறும்பரப்பு வலையமைப்பை போன்று இணைய வசதியான ஹாட்ஸ்பாட் பயன்படுகிறது. ஹாட்ஸ்பாட் சாதனமானது ரவுட்டர் போல் செயல்பட்டு இணைய சேவை வழங்குவருடன் இணைப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ நான் என்ன பண்ணால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ஹாட்ஸ்பாட் ரெண்டுமே இருக்கணும். இருந்தால் என்ன பண்ண முடியும், என்னுடைய மொபைல் டேட்டாவில் வந்து நான் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரியா? ஸோ அதை வந்து அப்போ என்னன்னா வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணிக்க யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, நீ கேட்டு அதாவது நான் ஆன் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க கேட்டால் ரெக்வஸ்ட் கேட்டாலாம் முடியாது. நான் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மின்னணு சாதனங்கள் இணையத்துடன் தொடர்புகள் அல்லது தகவல்களை பரிமாறிக்கொள்ள ரேடியோ அலைகளை பயன்படுத்தப்படுகிறது. ஹாட்ஸ்பாட் இணைப்பானது கைபேசி அடிப்படையில் அல்லது வணிக அடிப்படையில் இருக்கலாம், அல்லது பொதுமக்களுக்கு இலவசமாகவோ கிடைக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராட்பேண்ட். திஸ் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ப்ரொவைடட் த்ரூ எய்தர் கேபிள் ஆர் டெலிஃபோன் கம்பெனிஸ். ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன்ஸ் available. Broadband internet uses multiple data channels to send large quantities of information. The term broadband is shorthand for broad bandwidth. Broadband internet connections such as DSL and cable are considered high bandwidth connections. Although many DSL connections can be considered broadband, not all broadband connections
கனெக்ஷன்ஸ் ஆர் டிஎஸ்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராட்பேண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்லைன் கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம லேண்ட்லைன் கனெக்ஷன் என்ன பண்ணால் அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோனும் பேசிக்கலாம். ப்ளஸ் அதான் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நேரம் என்ன வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹை பேண்ட்வித்தாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸோ எலாபரேஷனாக இருக்கும். ஸோ நெட்வொர்க் கவரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு டிஎஸ்எல் கனெக்ஷன்ஸ் அதாவது இந்த கனெக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா டிஎஸ்எல் அண்ட் கேபிள் ஆர் கன்சிடர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டிஎஸ்எல் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலே வந்துட்டு இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் அதாவது மெனி டிஎஸ்எல் கனெக்ஷன்ஸ் கேன் பி கன்சிடர் ப்ராட்பேண்ட். ஸோ டிஎஸ்எல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ராட்பேண்ட் தான் சொல்லுவோம். ஸோ ப்ராட்பேண்ட் எல்லா ப்ராட்பேண்டும் டிஎஸ்எல் கிடையாது. ஸோ டிஎஸ்எல்ஸ் ஒரு சில டிஎஸ்எல்ஸ் பார்த்தா நம்ம ப்ராட்பேண்ட்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ப்ராட்பேண்டும் டிஎஸ்எல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ லேண்ட்லைன்லாம் ஸோ லேண்ட்லைன் மொபைல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இருக்கு இல்லையா முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மொபைல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம என்னன்னா நம்ம அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேபிளோடவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நெட்வொர்க்குக்கான கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்டர்நெட் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் வந்துட்டு அதில் முன்னாடிலாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்துட்டு இது தமிழில் பார்த்தலாம். ப்ராட்பேண்ட் இணைய இணைப்பு என்பது தொலைபேசி நிறுவனங்களால் வடம் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அதிவேகத்துடன் வழங்கக்கூடிய இணைப்பாக வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகண்ட அலைவரிசை இணைய அமைப்பானது ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவு பாதைகள் வழியாக அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை அதிவேகமாக அனுப்புவதற்கு ஒரு முறையாவது ஒரு முறை அகண்ட அலைவரிசை கற்றை என்பது சுருக்கமாக ப்ராட்பேண்ட் எனப்படும். ப்ராட்பேண்ட் இணைய இணைப்பு என்பது டிஎஸ்எல்ஆர் வடம் மூலமாக வழங்கப்படும் அதிவேக இணைய இணைப்புகளாகும். பல டிஎஸ்எல் இணைய இணைப்புகள் ப்ராட்பேண்ட் இணைப்புகளாக கருதப்படுகின்றன. இருந்தபோதும் எல்லா ப்ராட்பேண்ட் இணைப்புகளும் டிஎஸ்எல் இணைப்புகள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டிஎஸ்எல் அப்படிங்கிற இதை வச்சு நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் எப்படின்னா டிஎஸ்எல் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனு யூசஸ் எக்ஸிஸ்டிங் 2-wire காப்பர் டெலிஃபோன் லைனு. ஸோ பார்த்தீங்கன்னா டெலிஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 காப்பர் லைன் வரும். ஓகேவா? ஸோ 2-wire காப்பர் டெலிஃபோன் லைன் கனெக்டட் டு ஒன்ஸ் ஹோம். ஸோ சர்வீஸ் இஸ் டெலிவர்ட் அட் தி சேம் டைம் எஸ் எ லேண்ட்லைன் டெலிஃபோன் சர்வீஸ். கஸ்டமர்ஸ் கேன் ஸ்டில் பிளேஸ் கால்ஸ் வைல் சர்ஃபிங் தி இன்டர்நெட். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு டிஎஸ்எல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேலே சொன்ன அதே தான். சரியா? நம்ம சொன்னோம் இல்லையா லேண்ட்லைன் வந்துட்டு ஃபோன் இருக்கு இல்லையா லேண்ட்லைன் அந்த கனெக்ஷன்லேயே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு காப்பர் வயர் கொடுத்தாங்கன்னா ஃபோன் பேசுறது மட்டும். இன்னொன்று அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னன்னா உங்களுக்கு அந்த டிஎஸ்எல். ஸோ டிஎஸ்எல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது. சரி, இன்டர்நெட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது எதுக்காக வந்துட்டு நம்ம இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்பேண்ட் இந்த டிஎஸ்எல் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன வேணும்னா அவங்க இது வேணும், இன்டர்நெட் சர்வீஸ் வந்து அதிகமாக வேணும். சரி, ஃப்ரீக்வன்சி பேண்ட் வித்து பார்த்தீங்கன்னா நிறைய வேணும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெட்வொர்க் கவரேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கனால இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா என்னென்னா தமிழில் பாருங்கள் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் என்பதன் சுருக்கமாகும். இது 2 தாமிர கம்பிகளான தொலைபேசி வடங்களை இணைய இணைப்பிற்கு பயன்படுத்துவதால் தரைவழி தொலைபேசி போல செயல்படுகிறது. பயனர் இணையத்தில் உலாவும் அதே வழியில் குரல் அழைப்புகளையும் தொலைபேசி வழியாக மேற்கொள்ள முடியும். ஸோ என்ன பண்ணலாம் நம்ம ஃபோனும் பேசிக்கலாம், ப்ளஸ் என்ன பண்ணலாம் நெட்டும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிஎஸ்எல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ப்ராட்பேண்ட் அக்சஸ் த்ரோ யூஸ் ஆஃப் கேபிள் மாடம் யூசர் கேன் அக்சஸ் தி இன்டர்நெட் ஓவர் கேபிள் டிவி லைன்ஸ். கேபிள் மாடம்ஸ் கேன் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அக்சஸ் தி இன்டர்நெட். இதுவும் வந்து டிஎஸ்எல் அதே தான். ஸோ இது வந்து கேபிள் டிவி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கேபிள் டிவி அது வந்து நம்ம பிஎஸ்என்எல் வந்துட்டு மொபைல்லேருந்து பண்ணுறது. சரியா? லேண்ட்லைன் மொபைல் இது பார்த்தோம்னா கேபிள் டிவி. ஸோ டிவி நம்ம கேபிள் டிவிக்கு வந்து நம்ம கனெக்ஷன் வாங்குவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதுலேயும் வந்து அந்த இதில் நம்ம டிவி லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் இன்டர்நெட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடங்கள் வழியாக கேபிளாம் வடங்கள் வழியாக மேற்கொள்ளப்படும் இணைய இணைப்பானது ப்ராட்பேண்ட் அமைப்பை போன்றது. கம்பி வழி தொலைக்காட்சிகளை மோடத்தை பயன்படுத்தினாலும் பயனர் அதன் வழியாக இணையத்தை அணுக முடியும். கம்பி வழி மோடமானது இணையத்தை அதிவேகமாக அணுவதற்கு பயன்படுகிறது. ஸோ என்னதான் ஒயர்லெஸ் இருந்தாலும் வயர்டு அந்த இருக்குது பார்த்தீங்களா? அந்த வயர்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ரிலையபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டு. ஸோ இன் சர்டன் ஏரியாஸ் வேர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இஸ் நாட் yet offered a satellite internet option may be available similar to wireless access satellite connection utilize a modem. ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த சேட்டலைட் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜியோ. சரி, நம்ம ஜியோ பார்த்தா நம்ம சேட்டலைட் நெட்வொர்க் தான் சொல்லுவோம். ஸோ எங்கே இருந்தாலும் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல். சரியா? ஸோ எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டவர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மற்ற நெட்வொர்க்லாம் பார்த்தா உடனே உங்களுக்கு டவர் கிடைக்காம இருக்கும். ஸோ சேட்டலைட் நெட்வொர்க் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே ரேடியோ விசா கிடைக்கிறனால உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நெட்வொர்க் கவரேஜ் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கும். சரியா? ஸோ இதை பார்த்தோன்னா வந்துட்டு இதில் மோஸ்ட்டாக பார்த்தா மோடமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இந்த சேட்டலைட் நெட்வொர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ISDN. ஸோ ISDN அப்படின்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் allows users to send data, voice and video content over digital telephone lines or standard telephone wires. The installation of ISDN adapter is required at both ends of transmission on the part of the user as well as the internet access provider. So ISDN அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க், ஒரு குட்டி நெட்வொர்க் தான். சரியா? ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறது, ஒரு வாய்ஸை சென்ட் பண்ணுறது, ஒரு ஆடியோ வீடியோ அதெல்லாம் சென்ட் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு டிஜிட்டல் டெலிஃபோன், ஸோ டெலிஃபோன் வழியாக இது பண்ணுறது. சரி, டிஜிட்டல் டெலிஃபோன், நார்மல் டெலிஃபோன் கிடையாது, டிஜிட்டல் டெலிஃபோனு. ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இது இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட மொபைல்னா, ஸோ என் மொபைலுக்கு அப்புறம் வந்து ஒரு அடாப்டர். ஸோ அந்த அடாப்டர் வழி என்ன பண்ணால் நான் அனுப்புகிற வாய்ஸோ அல்லது ஒரு மெசேஜோ வந்துட்டு ஒரு டேட்டா, ஒரு ஆடியோ வீடியோ வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அந்த அடாப்டருக்கு போய்ட்டு அந்த அடாப்டர் என்ன பண்ணணும்னா அந்த சைடு ஒரு அடாப்டருக்கு போய்ட்டு, ஸோ போத் இது எண்டு. ஸோ இந்த இதனோட எண்ட்லேயே வந்துட்டு என்ன பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு அடாப்டர் இருக்கணும். அதே மாதிரி ரிசீவர் சைடில் என்னன்னா போத் சென்டர் அண்ட் ரிசீவர் சைடில் வந்துட்டு அடாப்டர் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வழியாக என்ன பண்ணலாம்னா நம்ம டேட்டா, ஆடியோ, வீடியோ எது வேணால் நம்ம என்ன பண்ணால் ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது தமிழில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ISDN கொடுத்துருக்கோமா. ISDN அப்படிங்கிறது பயனர்கள் தரவுகள், குரல் தரவுகள், ஒளி மற்றும் ஒளிக்காட்சியில் இலக்க முறை தொலைபேசி கம்பிகள் வழியாக அல்லது தரம் வாய்ந்த தொலைபேசி கம்பிகள் வழியாக அனுப்ப அனுமதிக்கிறது. இவ்வசதியை பெற இருமுனைகளிலும், அதாவது சேவையை பெறுபவர் மற்றும் சேவையை வழங்குபவர் என்ற இருமுனைகளிலும் ISDN ஏற்பியானது நிறுவப்படுதல் வேண்டும். ஸோ அடாப்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு dongles அண்ட் டேட்டா கார்டு. ஓகேவா? டுடே மெனி dongles provide wireless capabilities. ஃபார் எக்ஸாம்பிள் USB, Wi-Fi adapters are often called dongles. Since most computers now have built-in Wi-Fi chips, mobile data adapters such as 3G and 4G dongles are more prevalent. These types of dongles allow to connect to the internet even when Wi-Fi is நாட் அவைலபிள். ஸோ என்னென்னா வந்து இப்போலாம் வந்துட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டடு. ஸோ இன்பில்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் கேப்பபிலிட்டிஸ், சரியா? வயர்லெஸ்ஸே இல்லாமல் இன்பில்டடாக வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. அது வைஃபை யூஸ் பண்ணி வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இன்டர்நெட் வந்து சர்வீஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பென்ட்ரைவ் மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ பென்ட்ரைவ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது கம்பெனிஸ் தான். சரியா? அது வந்துட்டு சம் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு பிஎஸ்என்எல்லாக இருக்கலாம், அல்லது ஏர்டெல்லாக இருக்கலாம், அது ரிலையன்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நெட்வொர்க், ஸோ ஏதாவது ஒரு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மோடம் நம்ம சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டாங்கிள்ஸு. ஸோ டாங்கிள்ஸ் வந்து இன்பில்டடாக அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே இன்செர்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அது மொபைலாக இருந்தாலும் சரி, ஓகேவா? மொபைல் அதில் சிம்மில், ஓகேவா? அதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட் சர்வீஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வரது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வைஃபை சிப்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்குது. அண்ட் மொபைல் டேட்டா அடாப்டர்ஸும் இருக்குது. அதாவது 3G and 4G டாங்கிள்ஸும் இருக்குது. ஸோ வாங்கினா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு என்ன பென்ட்ரைவ் மாதிரி நீங்கள் செருகினாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு நெட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபோன் வந்தாலும் ஃபோன் பேசிக்கலாம். சரியா? தீஸ் டைப்ஸ் ஆஃப் டாங்கிள்ஸ் allow to connect to இன்டர்நெட் ஈவன் வைஃபை எல்லானாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்க போது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செருகினீங்கன்னா பென்ட்ரைவ் செருகிற மாதிரி செருகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணியிருக்காங்க. டேட்டா கார்டுக்கும் டாங்கிளுக்கு என்ன வந்துட்டு கம்பாரிசன் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஃபர்ஸ் டு எனி ரிமூவபிள் காம்பனண்ட் யூஸ்டு ஃபார் எனேபிளிங் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி. என்ன அப்படின்னா வந்துட்டு டாங்கிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி தான், ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரிமூவபிள் காம்பனண்ட். ஸோ வந்து என்ன பண்ண நம்ம வந்துட்டு பென்ட்ரைவ் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், செருக்கிக்கலாம், திருப்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணால் வந்துட்டு இன்பில்டடாக வருது, வேணா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு அன்இன்ஸ்டால் எடுத்துக்கலாம். சரியா? யூஎஸ்பி டாங்கிள்ஸ் கேன் பி டிவைட் இன்ட்டு யூஎஸ்பி கேபிளில் டாங்கிள்ஸில் நிறைய இருக்குது. ஸோ வைஃபை டாங்கிள்ஸ், ப்ளூடூத் டாங்கிள், மெமரி. சரியா? வைஃபை அப்படின்னா வந்துட்டு நெட்டுக்காக யூஸ் பண்ணுறது, ப்ளூடூத் அப்படிங்கும்போது இப்போ ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, மெமரி டாங்கிள் அப்படின்னா நம்ம ஏதாவது ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறது. சரியா? நான் மெமரி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான். டேட்டா கார்டு அப்படின்னா என்னன்னா இட் இஸ் எ ரிமூவல் எலக்ட்ரானிக் கார்டு. ஓகேவா? அது வந்து ரிமூவல் காம்பனண்ட்டு, ஒரு டிவைஸ் தான், ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு மாதிரி தான், விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபார் டேட்டா. ஸோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் என்னென்ன டைப்ஸ்னா எக்ஸ்பான்ஷன் கார்டு, மெமரி கார்டு ஆர் ஃப்ளாஷ் கார்டு, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உள்ள வந்து நம்ம சிம் கார்டு மாதிரி இருக்கிற, மெமரி கார்டு மாதிரி இருக்கிறது. இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டாங்கிள், ஒரு டிவைஸ். சரி, எக்ஸ்டர்னல் டிவைஸ். ஓகேவா? ஸோ இதான் அது ரெண்டுக்கு இருக்கிற வந்துட்டு கம்பாரிசன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே தமிழில் பார்த்தலாம். இன்றைய நாட்களில் பல டாங்கிள்கள் கம்பியில்லா இணைய வசதியை வழங்கும் திறனை பெற்றுள்ளன. யூஎஸ்பி, வைஃபை போன்றவை டாங்கிள்கள் எனப்படும். இன்றைய கணிப்பொறிகள் பெரும்பாலானவை வைஃபை மற்றும் செல்லுலார் தரவு ஏற்பிகளை முன்கூட்டியே கொண்டுள்ளதால் 3G மற்றும் 4G டாங்கிள்கள் அதிகமாக பயன்படுகின்றன. இவ்வகையான டாங்கிள்கள் வைஃபை வசதி இல்லாவிட்டாலும் கூட இணையத்தை அணுகக்கூடியவை ஆகும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் நம்ம வேணும் நெட்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை சரிக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நினச்சினாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு டாங்கிள்ஸ் அண்ட் தரவட்டை. டேட்டா கார்டு அப்படின்னா தமிழில் தரவட்டை. இதுக்கு நீங்கள் வேறுபடல் பார்த்தோம். அது தமிழில் பார்த்தீங்கன்னா டாங்கிள் அப்படிங்கிறது கூடுதல் பாதுகாப்பை வழங்கும் நீக்கக்கூடிய கூறுகளை குறிக்கிறது. யூஎஸ்பி டாங்கிள்கள் வகையில் பார்த்தீங்கன்னா வைஃபை டாங்கிள், ப்ளூடூத், மெமரி டாங்கில். டேட்டா கார்டு தரவட்டையோட இது பார்த்தீங்கன்னா இது தரவுகளை சேமித்து வைக்கவும் பயன்படும் நீக்கக்கூடிய மின்னணு அட்டை ஆகும். இது மின்னணு அட்டைன்னு சொல்லுவோம். இது பார்த்தோன்னா வந்துட்டு என்னன்னா ஒரு இதுதான் நீக்கக்கூடிய கூறு அப்படின்னு ஒரு காம்பனண்ட், அவ்வளோதான். ஜஸ்ட் இதில் பார்த்தா வகைகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கார்டு, மெமரி கார்டு ஆர் ஃப்ளாஷ் கார்டு, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதாப்பா? எவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா யூஆர்எல் டொமைன் நேம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு கான்செப்ட். நெக்ஸ்ட் யூஆர்எல் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்னென்னா இன்டர்நெட் சர்வீசஸ் நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம என்னென்னா www இல்லையா? ஸோ www அந்த சர்வீசஸ் யார் ப்ரொவைட் பண்ண, யார் வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு பார்த்தோன்னா W3Cயோட கான்செப்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ். ஸோ இதான் நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம இதை இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதை நல்லா வந்துட்டு கிளாஸை லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸை எழுதி நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸு எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்று எழுதி ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு பக்கம் எழுதிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பக்கத்தை மட்டும் என்ன ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக கிளாஸை லிசன் பண்ணி எல்லாமே எழுதிருக்கீங்களாங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 3 பேஜ் எழுதுறீங்கன்னா 3 பேஜையும் வந்துட்டு ஒவ்வொரு பேஜும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா தான் எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. 3 பேஜ்னா 3 பேஜும் எனக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அட்டெண்டன்ஸ் போடுவேன். ஸோ தெளிவாக கிளாஸை லிசன் மட்டும் நோட்ஸ் எழுதி நோட்ஸு சென்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஏதாவது டவுட் இருக்குது புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகேவாப்பா? ரிமைன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் கிளாஸை லிசன் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.